என் அன்பான உறவுகளே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியோடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. ரொம்ப சிம்பிளாக 12 ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் 10 பாயிண்ட் கொடுக்க போகிறேன். 10ம் உங்கள் வாழ்க்கையை பெரும் அளவில் மாற்றுவதற்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12 ராசிக்கும் ஒரே வீடியோ. இந்த பங்குனி மாதம், இதுக்கு பேர் மீன மாதம் அப்படின்னு பேர். இந்த விசுவாவசு வருஷத்தில் கடைசி மாதம், அடுத்தது பராபவ வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த பங்குனி மாதத்தில் நம்ம அலாட்டாக எதிரில் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். பிறகு ராசி பலனுக்குள்ளே போக போகிறோம். முதல்ல நம்ம சின்ன சின்ன அலாட்டில் இருக்கிறோம். 2 விஷயங்கள். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் வெயிலில் தாகம் அதிகமாக எடுக்கும். அதாவது வறண்ட நாக்கு, வறண்ட உடம்பு, அது மாதிரி ஏற்படும் தாகம். 2வது, இந்த பங்குனி மாத காலகட்டத்தில் கிரகங்களில் பார்த்திங்கன்னா மீனத்திலே சூரியன், சுக்கிரன், சனி சம்மந்தப்படுகிறார். அதில் சுக்கிரன் மே மாதம் 13ஆம் தேதி வரை இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் கும்பராசியில் இருக்கிறார். அதாவது புதனும் ராகுவும் இருக்கிறார்கள். செவ்வாய், புதன், ராகு இவர்கள் கும்பத்திலே. மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான். இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டம் அமைகிறது. மேஷத்திற்கு 13ஆம் தேதி, பங்குனி 13ஆம் தேதி மேஷத்திற்கு செல்கிறார் சுக்கிர பகவான். அதாவது முதல் பகுதி, முதல் ஒரு 13 நாட்கள் பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்கிறார். அடுத்த 2வது காலம் சுக்கிரன் மேஷத்திற்கு செல்கிறார் 13ஆம் தேதிக்கு பிறகு, 13ஆம் தேதி அன்று. நான் முதல்ல அதை மேன்னு சொல்லியிருப்பேன்ல, மேஷம். எஸ். இப்போது இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாறுதலை ஏற்படுத்த போகுது. சுக்கிரன் 2 இடத்துல இந்த மாதத்தில் ட்ராவல் பண்ணுறார். அடுத்தது பார்த்திங்கன்னா மீனத்தில் செவ்வாய் என்ன பண்ணுறாரு, முதல்ல கும்பத்தில் இந்த செவ்வாய் 18ஆம் தேதி வரை இருந்து 18ஆம் தேதி அன்றைக்கி மீனத்துக்கு போகிறார். அவரும் 2 ராசியை இந்த மாதத்திலே கடக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் இந்த மாதத்துடைய 23ஆம் தேதி, ஒரு ஏறத்தாழ 23 நாட்கள் சனியுடைய வீடான கும்பத்தில் இருந்துட்டு குருவுடைய வீடான மீனத்திற்கு செல்கிறார் புதன். ஆக 3 கிரக பயிற்சிகள் இந்த மாதத்திலே நடக்க போகிறது. சுக்கிரன், செவ்வாய், புதன். இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன், அதை நீங்கள் பார்க்கலாம். 3 கிரக பயிற்சிகள் இந்த மாதத்திலே நடக்க போகிறது. இந்த கிரக பயிற்சியில் நமக்கு எவ்வளோ சாதகங்களை இந்த மாதம் நமக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 3 கிரக பயிற்சிகள் பங்குனி மாதத்தை எந்த அளவுக்கு பலப்படுத்தும், நான் பிறகு ஒரு வீடியோ அது வரும், அதில் 3ல் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு, 3 கிரக பயிற்சினாலும் எந்த ராசிகள்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பொது பலனை கொண்டு வந்துடுறேன். இதில் நாம் செய்ய வேண்டியது அலாட் அப்படிங்கிறது, இந்த காலகட்டத்தில் விலைவாசிகளுடைய மாற்றங்கள் இருக்கும். நமக்கு ஏதோ சாதகமான விலைவாசிகள் இருக்கிறதாக தோணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இடங்களில் மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. பாதகமான செயலாக எதையும் யோசிக்க வேண்டாம். அதாவது பாதகமாக ஒன்று நடந்துருமோன்னு மட்டும் தயவுசெய்து யோசிக்காதீங்க. யோசனையே பாதகத்துக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. சாதகமாக ஆண்டவன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு இந்த பங்குனி மாதத்தை எதிர்கொள்வோம். முதல்ல வாங்க மேஷராசி. அன்பு உள்ளம் கொண்ட மேஷராசி, தெய்வீக எண்ணம் கொண்ட மேஷராசி. தைரியம் அதிகரிக்கக்கூடிய மாதம். வேலை இடத்திலே புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். பண வரவுகள் எதிர்பார்த்த அளவு நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. தலைவலி, உடல் சோர்வு இந்த மாதத்தில் நிச்சயமாக
மேஷத்திற்கு ஏற்படும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. திடீர் பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும், ஆன்மீகத்திலே ஆர்வம் அதிகரிக்கும், பழைய கடன்களை தீர்ப்பதற்கான நல்ல முயற்சிகள் வெற்றி பெறும். மாத இறுதியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். செவ்வாய்க்கிழமை தோறும் சரவணபவ மந்திரத்தையும் முருகபெருமானையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதத்திலே முருகபெருமானுக்கு உத்திர நட்சத்திரத்தன்று விபூதி அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக, சிறப்பான மாதமாக அமையும். ரிஷபராசிக்காரர்கள், பண வரவுகள் அதிகரிக்கும். பணம் பற்றி சில சிந்தனைகள் இருந்தால் அந்த பணம் ஏதாவது ஜாக்பாட் மூலமான நல்ல முன்னேற்றங்கள் ரிஷபத்திற்கு பங்குனி மாதத்திலே அமையும். வீடு வாகனங்கள் சம்பந்தமான யோசனைகள் வெற்றி பெறும். எதிர்பார்த்த லோன், வங்கி சம்பந்தமான, பேங்க் சம்பந்தமான லோன், கடன் சம்பந்தமான விஷயங்கள் அங்கீகாரம் கிடைக்கும். குடும்ப ஆதரவு ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி குறைவாக இருந்து நமக்கு ஏதாவது சிரமப்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஆதரவுகள் ஏற்படும். கொஞ்சம் வேலைபளு அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் உருவாகும். நல்ல மனுஷங்களோட தொடர்பு, நல்ல நட்பு, எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண பேச்சுகள் நிச்சயமாக நடைபெற வாய்ப்பு உண்டு. உடல் எடையில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். உடம்பை பார்த்துக்குங்க. சேமிப்பு அதிகமாகும். சகோதரர்கள் மூலமாக நன்மை கிடைக்கும். மன அமைதி அதிகரிக்கும். நல்லது நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஓம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர, வெள்ளிக்கிழமை சுக்கிர வாரத்திலே மகாலட்சுமியும் பக்கத்தில் இருக்கிற அம்பாளையும் தொடர்ந்து வழிபாடு பண்ண பங்குனி சிறப்பான மாதமாக ரிஷபத்திற்கு அமையும். மிதுன ராசி, குறுகிய எண்ணங்களை எல்லாம் இந்த மாதத்திலே தவிர்த்து விட்டு நல்ல பிளானிங்கே போடுங்க. நீண்ட கால பிளான் போடுங்க, சக்ஸஸ் ஆகும். பேசும் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் பதட்டப்படாமல் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் பேசுங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படும். கொஞ்சம் திடீர் செலவுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. கல்வியில் முன்னேற்றம், கல்வி சார்ந்த செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தம்பதிகள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள புரிதல் அவசியமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வராமல் பேசிக்கிங்க. பயணங்கள் லாபம் தரும். ஆரோக்கியத்தில் வயிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பதவி உயர்வுகள் சாத்தியம். உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஆன்மீக தரிசனங்கள் நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதம் முழுமையாக ஒவ்வொரு புதன்கிழமையும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்க. நடராஜரை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். கடக ராசி, கட்டிடக்கலையில் வல்லமை. மனுஷனை ஒரு மனசில் சில கட்டிடங்களை எல்லாம் இப்போ கட்டிடத்தை எழுப்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆமாம், சில லாபங்கள் பெறக்கூடிய மாதம். குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் ஏற்படும். பண வரவுகள் சீராகும். நண்பர்கள், பழைய நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதில் ஒரு இனிமை ஏற்படும். வீண் சண்டைகளை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கோபமூட்டும்படி சில பேர் நம்மளை பேசுவாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உடல் சோர்வுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. அதனால் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை முடியும்னு சொல்லிடாதீங்க. அன்னன்னைக்கு எடுத்துங்க முடிவு, அப்போ கரெக்டாக இருக்கும். முதலீட்டில் கொஞ்சம் போடுறதா இருந்தால், பணம் போடுறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து போடுங்க, யோசித்து போடுங்க, நல்லவர்களை கேட்டு போடுங்க, அது நல்லது. தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். திடீர் தீர்மானங்கள் இந்த மாதத்தில் வேண்டாம், தவிர்த்து கொள்வது நல்லது. மாத இறுதியிலே சுப செய்திகள் வந்து சேரும். திங்கட்கிழமை சோமவாரம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானை இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தால் 10 விஷயங்கள் லாபமாக உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசி, சிம்மத்தை பொறுத்தவரை சமூகத்திலே ஒரு உயர்ந்த மரியாதை ஏற்படக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். அதனால் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். சில விஷயத்தில் லெவலாக பேசுங்க, அதிகமாக ஸ்பீச் பண்ண வேண்டாம். வேலை மற்றும் யோசனைகள் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். குடும்பத்தில் சிறிய மன அழுத்தம் ஏற்படும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் கொஞ்சம் குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் முட்டுக்கட்டை போடுவாங்க. அதனால் என்னென்னா அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக சில விஷயத்தை சொல்லாமல் நடந்த பிறகு கூட சொல்லலாம். திடீர் வருமானங்கள் உயரத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இதய அழுத்தம்,
ஹார்ட் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் ஆதரவு இந்த மாதத்தில் இந்த சிம்மத்திற்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் தீர்வுக்கு ஏற்படும். தெய்வ அனுக்கிரகம் இந்த மாதத்தில் அதிகமாக கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் மகமாயி வழிபாடும் சிவ வழிபாடும் தொடர்ந்து செய்யுங்க. சமூக மரியாதை நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும் சிம்மத்திற்கு. கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் திட்டமிட்ட செயல்பாடுகள், ஒரு விஷயத்தை ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது. கடன் கண்டிப்பாக குறையும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வந்து விலகிடும். பயப்பட வேண்டாம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். திடீர் லாபங்கள் ஏற்படும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முதலீடுகள் லாபம் பெறும். ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னா நல்ல லாபத்தை பெற முடியும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆன்மீக பயணத்திலே நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மனநிறைவான மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெறுவதற்காக இந்த மாதத்தில் 2 விஷயத்தை நீங்கள் அழகாக செய்யணும். முதல் விஷயம், கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை தியானம் அதிகமாக மேற்கொள்ளுங்க. ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிவாங்க. சில குருமார்களையும் குருவையும் வழிபாடு பண்ணுவது ரொம்ப நல்லது. பச்சை ஆடை அதிகமாக அணிவித்தல் நல்லதை கொடுக்கும். சில பேருக்கு புத்தகத்தை தானமாக கொடுங்கள். சிறப்பாக இருப்பீங்க. நல்லது நடக்கும். துளாராசிக்காரர்கள், துளாராசியை பொறுத்தவரை உதவிகள் செய்யக்கூடிய அதிகமான வாரம். சில உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக பார்த்து செய்வது நல்லது. திருமண யோகம் பலமாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். கூட்டுத் தொழிலில் லாபம் ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கும். வீண் செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ண வேண்டியது அவசியம். உடல் சீராகும். அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் போடுவீங்க. பயணங்கள் சாதகமாகும், அனுகூலமாகும். பழைய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு ஏற்படும். மாத இறுதியிலே மிகப்பெரிய சந்தோஷமான காரியங்கள் துளாராசிக்கு ஏற்படும். வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி பூஜை செய்து வாருங்கள். பெண்களுக்கு பொருட்கள், அழகு பொருட்கள், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏதாவது அழகு பொருட்கள் வாங்கி தானம் கொடுங்க. ஓம் ஸ்டீம் அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து ஜபமாக பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழை மணமக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவர்களுக்கு ஏழை மணமக்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் துளாராசிக்கு ஏற்படும். விருச்சக ராசி, திடீர் கோபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. விருச்சக ராசிக்கு திடீர் கோபம் வர வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம். வார்த்தைகளில், வியாபாரத்தில் கண்டிப்பாக லாபம் ஏற்படும். குடும்பத்தில் கொஞ்சம் புரிய வேண்டிய அவசியம், புரிதல் தேவை. நம்ம என்ன பேசணும், அவங்க என்ன ஏன் நமக்கு ஆதரவாக பேசலை, இதை தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மாதத்தில் அவசியம். பண வரவு நல்லதை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். உடலில் கொஞ்சம் கவனம் தேவை. உடம்பு கொஞ்சம் ஹீட்டு சம்பந்தமான ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் உடம்பை பார்த்துக்குங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படும். வேலை இடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மன உறுதி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த விருச்சக ராசிக்கு இந்த மாதம் அமையும். விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தியானம் இந்த மாதத்தில் அவசியம். சில விஷயங்களில் கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த நிமிஷம் அப்படியே ஏதாவது டைமிங், ஏதாவது ரொம்ப கோபம் வந்துட்டா 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு ஜபம் மாதிரி பண்ணுங்கள். ஒரு தியானம் பண்ணுங்கள். அங்காரகன்னு சொல்லுவாங்க. செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுவது மிக சிறப்பை கண்டிப்பாக விருச்சக ராசிக்கு கொடுக்கும். மனதை அழகாக படுத்தக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள், தன் மனதை அழகாக படுத்தி கொள்ளணும் அப்படின்னு, அப்படிப்பட்ட தனுசுக்கு கல்வியில் முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். பண வரவுகள் மேம்படும். குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படும். திடீர் பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை படுத்திக்கிங்க. புதிய திட்டங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவை கொடுப்பார்கள். கடன் கண்டிப்பாக குறையும். பணம் சில இடத்தில் எதிர்பாராமல் அதிகமாக கிடைக்க வாய்ப்புண்டு. முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். தெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக தனுசு ராசிக்கு இந்த மாதத்திலே உண்டு. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பூஜை செய்வது நல்லது. குருவுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுவது மிக மிக நல்லது. அதே மாதிரி சில பேருக்கு ஏதாவது அன்னதானம் போடுவதும் சிவ தரிசனம் செய்வதும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய நல்ல பலனை
தனுசு ராசிக்கு கண்டிப்பாக கொடுப்பார்கள். இறைவன் ஒரு பெரிய பெரிய பிளானை தான் கண்டிப்பாக தனுசுக்கு போட்டு தரார். மகர ராசி. மகரத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும். பணவரவு சீராகும். ஒப்பந்தங்கள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். ஒப்பந்தப்படி சில விஷயங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. இந்த மாத்திரை போடுறவங்க, மருந்து சாப்பிட்றவங்க, கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றவங்க, நடைபயிற்சி பண்ணுறவங்களாம் கவனமாக இருங்க. பதவி உயர்வுகள் வாய்ப்பு ஏற்படுத்தும். நிச்சயமாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். பயணங்கள் சாதகமாகும். மன அமைதி இந்த மாதத்தில் அவசியம் தேவை. குடும்பத்தில் ரொம்ப போய் இன்வால்மெண்ட் ஆகாதீங்க. அதேமாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நீங்கள் நினைக்கிறத அவங்க நினைக்கணும்னு நடக்காதீங்க. அதேமாதிரி மாத இறுதியிலே கண்டிப்பாக மகர ராசிக்கு லாபம் உண்டாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சனிக்கிழமையில் விநாயகர் தரிசனத்தை செய்து பாருங்க. முதியவர்களுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுத்து வாங்க. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி கடன் அதிகமாக வாங்க வேண்டாம். இந்த மாதத்தில் கடனில் கொஞ்சம் கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. காலையில் கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை இந்த மகர ராசிக்காரர்கள் பெறுவீர்கள். மீனராசி. கும்பராசியை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் கும்பத்திற்கு வெற்றி பெறும். பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல ஆதரவுகள் எதிர்ப்படும். திடீர் செலவு கொஞ்சம் உங்களை கேட்காமே சில பேர் செலவு பண்ணிவிடுவாங்க. செலவு இழுத்து விட்டுக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாரி உடலில் கொஞ்சம் சோர்வு அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் அடிக்கடி காலையில் பிரிஸ்காக வேலையை பார்த்துருங்க. ஈவினிங் கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம். காலையில் எல்லா வேலையும் பிரிஸ்காக பார்த்து விட்ருங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். ஆக இந்த மாதம் நல்ல செய்திகள் அதிகமாக வரும். நல்ல செய்திகள் அதிகமாக வர்றதுனால கும்பராசிக்காரர்களுடைய மனசில் ஒரு பூரிப்பு, சந்தோஷம் இந்த மாதத்தில் ஏற்படும். பயப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை ஜபமாக பண்ணிட்டு வாங்க. ஏழை மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு புத்தகம், ஆன்மீக புத்தகத்தை வாங்கி ஒரு சும்மா வாசித்து விடுங்க. இந்த மாதத்தில் ஒரு இல்லைன்னா நல்ல மோட்டிவேஷன் புத்தகம், ஆன்மீகம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த புத்தகம் வாசிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திட்டிங்கன்னா நல்லது நடக்கும். மீனராசியை பொறுத்தவரை மன அமைதி கிடைக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் பணவரவு சீராகும். குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். திடீர் பயணங்கள் அனுகூலமாகும். உடல் நலம் மேம்படும். அதேமாதிரி கல்வியிலே நல்ல முன்னேற்றம். முதலீடுகள் செய்வதில் லாபம் ஏற்படும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. ஆன்மீகத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தும். மாத இறுதியிலே அதிகமான சந்தோஷத்தை மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த நல்ல விஷயங்களுக்காக ஒரு சில வினாடிகள் காத்திருந்து நடக்கும். அதனால் எங்கேயாவது போகிறோமோ ஒரு க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணுறதுனால நல்லது நடக்கும். மீனத்தை பொறுத்தவரை இந்த மாதம் அதிகமாக குரு தரிசனம் செய்யுங்க. ஏதாவது குருமார்கள் தரிசனம் பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் குரு பூஜை பண்ணுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவாங்க. அது வீட்டில் ஒரு தடவை வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுடைய பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்வது மிக உத்தமம் இந்த மாதத்தில். நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை நிச்சயமாக பங்குனி மாதத்திலே 3 கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கிறார்கள். சுக்கிரன் 12 ராசிக்காரர்களுக்கும் நிறைய சந்தோஷங்களை, எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை தடையில்லாமல் கொடுக்க போகிறார். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் உடல் நலத்தில் முன்னாடியே அறிகுறிகளையும் காட்டி கொடுத்துருவார். ஏதாவது ஒரு அறிகுறிகளை முன்னாடியே காட்டி கொடுத்துருவார். புத பகவான் புத்திசாலித்தனத்தை அதிகமாக ஏற்படுத்தி சில பேருக்கு பின்னாடி நாம் இருந்து செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். அது மாத இறுதியிலே, மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 23 தேதி வரைக்கும் புதன் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்கிறார். அதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் சுக்கிரன் செவ்வாய் புதனால் யோகம் ஏற்படும். இதில் யாருக்கு பெர்ஃபெக்டாக அதிகமான லாபத்தை பெறப்போகிறாங்க, எந்தெந்த ராசிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 790413
7178.